அப்போ இதுதான் வந்து அவங்களுடைய சிஸ்டம். இது அல்லாஹ் சொல்கிறான். மேலும் உம்மை நீதிபதியாக அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அல்லாஹ் சொல்கிறான். அவர்களிடமோ அல்லாஹ்வின் சட்டங்கள் அடங்கிய தௌராத் இருந்த போதிலும் அவர்கள் அதனை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு நம்பிக்கை என்பதே இல்லை. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த கேஸு இந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, உங்ககிட்ட கேஸ் கொண்டு வந்தாங்கள, முதல்ல அதுவே அநியாயம். ஏன்? அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு வேதம் இருக்குல்ல, அதை அவங்க வேதம்னு தானே நம்புகிறாங்க. சரி, அது வேதம்னு நம்புகிறாங்க. குரானை வேதம்னு நம்புகிறாங்களா? ரசூலுல்லாஹ் நபின்னு நம்புகிறாங்களா? அப்புறம் எதுக்கு இங்கே தீர்ப்பு கேட்டு வந்தாங்க? வந்ததே முதல் தப்பு. புரியுதா? ஒன்று ஈமான் கொண்டு வந்திருந்தால் அது வேறு விஷயம். வந்ததே அவங்க லட்சணத்தை காட்டுது. அவங்ககிட்ட தௌராத் இருக்குது, ஆல்ரெடி அவங்ககிட்ட அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அடங்கிய தௌராத் இருந்த போதிலும் அவர்கள் அதனை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். வச்சிருக்கிற தௌராத், அவங்க நம்புகிற தௌராத்தையே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் நபியே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, இதில் எங்கே போய் உங்களை போய் ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் வந்து சொல்கிறான். இப்போ இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்கிட்டையும் இந்த இது இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஜமாத்து இருக்கும், இப்போ தௌஹீத் ஜமாத்து எடுத்துக்கோ. அவங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, காது வந்து குத்தக்கூடாது, மூக்கு வந்து குத்தக்கூடாது, பெண்களுக்கு காது மூக்கெல்லாம் குத்தக்கூடாது, ஏன்னா அது வந்து ஷைத்தானுடைய செயல், அல்லாஹ்வுடைய படைப்புக்கு மாற்றமான செயல் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு புரிதல். அது சரி, அது வந்து சரியான புரிதல் கிடையாது, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோ. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த 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 டிஎன்டிஜியில் இருப்பாங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த கொடி அது எல்லாம் இருப்பாங்க. நாங்கள் தான் ஹக்கு, எங்ககிட்ட தான் சத்தியம் இருக்குது, எங்களை தவிர வேறு பிரான்ச் யாரும் கிடையாது, ஆச்சா பூச்சான்னு ஓவராக பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வீட்டு பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காது குத்திருப்பாங்க, மூக்கு குத்திருப்பாங்க. என்ன, இத்தனைக்கு உடன்பட்டவங்க இருப்பாங்க. அதாவது உடன்படாத பெண்கள் விட்டு, அதாவது கணவர் ஒரு கொள்கைவாதியாக இருக்கிறாரு, மனைவி வந்து கொள்கை பிடிப்பு இல்லாமல் இருக்காங்க, அது வேறு விஷயம். குழந்தைகளுக்கு இவங்க பண்ணுவாங்க. மொத்தத்தில் அதிகாரம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அவன் ஆம்பளையே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அவங்களாம் கல்யாணமே பண்ணக்கூடாது, தேவையில்லாத விஷயம். அவங்க வந்து இல்லைங்க என் ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க அப்படின்னா அதை விட ஒரு மானக்கேடு ஒன்றும் இல்லை. ரசூலா அதான் சொல்கிறாங்க, அதுக்கு நீ பூமிக்கு மேலே இருக்கிறது கீழே இருக்கலாங்கிறேன். அதாவது இந்த சர்ஃபேஸுக்கு, இந்த டைல்ஸுக்கு மேலே இருக்கிறத விட டைல்ஸுக்கு கீழே இருக்கலாம். ஒரு 6 அடி உள்ளே தோண்டிட்டு நீங்கள் உள்ளே இருந்துக்கலாம், அதுக்கு தான் நீங்கள் லாய்க்கு. ஏன்னா ஆண் அப்படிங்கிறது வீட்டுடைய நிர்வாகம், அவன் வந்து ஆட்சி தலைவன். அப்போ ஆண் தலைமை தாங்கணும். அப்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்து இல்லைங்க நாங்கள் பண்ணுறது உங்கள் மாமியார்லாம் இப்படி சொல்கிறாங்கோ அப்படிங்க எப்படிங்கம்மாங்க. யாராவது வேறொரு ஜமாத்தில் வந்து ஃபத்வா கொடுப்பாங்க, இல்லை இந்த வசனம் வந்து அதை குறிக்காது, இது வந்து மூக்கு குத்துறது காது குத்துறதெல்லாம் செல்லும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த இடத்துலேருந்து அந்த ஃபத்வா எடுத்துக்குவாங்க. ஃபத்வா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கரெக்டு தான், இப்படி இருக்குங்க, அவர் சொல்கிறதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க, நாங்கள் வந்து என்ன தான் டிஎன்டிஜாவாக இருந்தாலும் நாங்கள் வந்து சுயமாக ஆய்வு பண்ணுறவங்க. இவங்க சுயமாக ஆய்வு பண்ணுற லட்சணம் இவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்கள் நஃப்ஸுக்காக நீங்கள் அங்கே போய் அந்த ஃபத்வாவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியும். அதே வேறு விஷயம், ஏதாவது ஆய்வுக்கு சொன்னால் அது காதில் கூட வாங்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். புரியுதா? அதே மாதிரி வந்து ஜக்காத்து வந்து ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுக்கணுங்கிற ஆர்குமெண்ட் இவங்க வச்சாங்க. இப்போ என்னாச்சு, ஜக்காத் வந்து வருஷம் பொருள் கொடுக்கறத விட ஒரு வாழ்க்கையில் ஒரு தடவை கொடுக்கறது எவ்வளோ ஈஸி. வருஷம் 5 லட்ச ரூபா நீ ஜக்காத் கொடுக்கணும்னு வச்சுக்கோ. இப்போ வாழ்க்கையில் 5 லட்ச ரூபான்னா இது எவ்வளோ ஈஸியஸ்ட் ஆப்ஷனு. அதனால் ஜக்காத் வந்து அதிகமாக கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அங்கே அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதுக்கு, இது ஒரு நோய். புரியுதா? அவங்க ஒரு கணக்கில் சொன்னாங்க. இப்போ இப்போ பிஜே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்க்கலாம். அவர் எல்லாம் பள்ளிவாசல் போகக்கூடாதுன்னு சொன்னதை வாபஸ் வாங்கிட்டார், பின்னாடி நின்று தொழுவக்கூடாதுன்னு சொன்னதை வாபஸ் வாங்கிட்டார். ஏன்னா ஒரு காலத்தில் இவருக்கு பிரிவினை தேவையாக இருந்துச்சு, அதனால் அதை தூக்கி பிடிச்சார். இப்போ அந்த பிரிவினை வந்து அதோடைய பெனிஃபிட் வந்து அவருக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ டிஎன்டிஜேங்கிற ஒரு அமைப்பு கிடைக்குது, அதனால் அது எனக்கு இப்போ தேவையில்லை. இப்போ ஆட்டையை கலைச்சி விட்றாரு. நான் முதல்ல சொன்னேன்ல, எல்லாம் தப்பு. எத்தனை வருஷம் கழிச்சு விளையாடுறாங்க அல்லாஹ்வுடைய தீனில். புரியுதா? அப்போது இது புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த போக்கு நம்மகிட்டையும் இருக்குது. இப்போ அடுத்து ஒரு 7 வசனங்கள் நான் சொன்னேன்ல, இதை வந்து இந்த சூறாவில் அல்லாஹ் வந்து அவனுடைய ஹுஜ்ஜத்தை நிறுவி
நம்மளுடைய வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றி இனி ஒட்டும் அந்த 3 உம்மத்துகள் யாரெல்லாம் வேதத்தை நம்புகிறாங்களோ இவங்க எல்லாருடைய வண்டவாளத்தையும் தண்டவாளம் ஏற்றி இந்த சூறாவில் அல்லாஹ் போட்டு டாராக கிழிச்சு விட்டு இந்த வசனங்களோட கன்க்ளூஷன் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கிளியர் கட் அல்லாஹ் அதில் பேசுகிறான். இப்போ வரைக்கும் அவங்களுடைய போக்கு பேசுகிறானா, யூதர்களுடைய போக்கு தௌராத்தை வச்சுருக்காங்க, அது வேதம்னு சொல்கிறாங்க, ஆனால் ஃபாலோ பண்ணுறதில்ல. நபிகிட்ட வர்றாங்க, சட்டம் சொல்லுங்கங்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறதில்ல. என்னடா இது உங்களுக்கு இல்லை சிம்பிளாக கேட்குறேன், சட்டம்னு ஒன்று உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? ஏதோ ஒரு சட்டத்துக்காவது நீங்கள் அடங்க போகிறீங்களா? உங்களுக்கு என்னதான் சட்டம்? எல்லாம் எங்களுக்கு ஃபேவராக இருக்கணும், அதுதான் சட்டம். அதான் புரியுதா? நான் சாராயம் குடித்தா அது ஃபேவராக இருக்கணும், நான் கொலை பண்ணால் அது எனக்கு சாதகமாக இருக்கணும், எல்லா தீர்ப்பும் எனக்கு சாதகமாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் இவங்களுடைய பேசிக் ரூல். இதுதான் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், இந்த 7 வசனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7 வசனங்களை தான் ரொம்ப கொச்சையும் படுத்துவாங்க. இந்த கடும்போக்கு இயக்கங்கள், தீவிரவாத இயக்கங்கள், இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு அமைப்புகள் எல்லாரும் அதிகமாக பிரச்சாரம் பண்ணுறதும் இந்த 7 வசனங்கள் தான். இந்த வசனங்கள் அவங்களும் பயன்படுத்துவாங்களா, அதை வந்து காமிச்சு இந்த வசனத்தை யாராவது பேசினாலே இந்த வசனம் பேசுகிறானா இவன் யார் தெரியுமா, அந்த தீவிரவாத அமைப்பை சப்போர்ட் பண்ணுறவன், இந்த தீவிரவாத அமைப்பை சப்போர்ட் பண்ணுறவன், அங்கே பார் அந்த தீவிரவாத அமைப்புடைய வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் பார் இந்த ஆயத்து போட்டு தான் அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க, அதனால் இவனும் அதே சொல்கிறானா, அப்போ பார்த்துக்கோ. அப்போது நான் கேட்குறேன் திருப்பி, அப்போ என்ன பண்ணலாம், இந்த 7 வசனம் தூக்கிடலாமா? குரானில் தானே இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள். இந்த 7 வசனம் நீங்கள் என்ன விளக்கம் அது சொல்லுங்கள். ஒன்று தூக்கிடலாம், அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா அதையே மாற்றிடலாம். ஆனால் தெளிவான வசனம், முத்தசாபியாத் கிடையாது. முகக்கம்னா என்னென்னா ஒரே மீனிங் எல்லாம் சொன்னால இதுக்கு முன்னாடி தௌராத்துடைய ஒவ்வொரு அந்த வசனத்துடைய மீனிங் என்னான்னு நான் தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் அந்த மீனிங்கை அதற்குரிய இடங்கள்லேருந்து மாற்றுறாங்க, மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, மக்களை முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளுறாங்க, மக்கள் திணறி போக வைக்கிறாங்க. ஐயோ என்னால் கேட்க முடியல, இவன் ஒன்று சொல்கிறான், பார்த்தா இவனும் நல்லவ மாதிரி தெரிகிறான், அவனும் நல்லவ மாதிரி தெரிகிறான், முடிவெடுக்க முடியல. இவனும் ஜுப்பா, இங்கேயும் ஜுப்பா, இங்கேயும் தாடி, அங்கேயும் தாடி. இவனும் வாயை திறந்தா அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ங்க, அவனும் வாயை திறந்தா அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ங்கிறான். இவனு கேட்டாலும் நானும் அல்லாஹ்வுக்காக தான் வாழ்க்கையை அப்புறம் அர்ப்பணிச்சிட்டேங்கிறான், இவனும் அல்லாஹ்வுக்காக தான் வாழ்கிறேங்கிறான். ஆனால் இவன் ஒன்று சொல்கிறான், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்கணும். ஏன்னா மறுமையில் உச்சபட்ச பாவங்கள், பெரும்பாவங்கள் இருக்குல்ல, ஒரு 3 பாவங்கள் இருக்குது, நிரந்தர நரகம். அந்த 3 பாவங்களும் இந்த 7 வசனங்களில், இந்த 3 வசனங்கள்லையும் வரும், தப்பிக்கவே முடியாது. இந்த 3 வசனங்கள் மறுமையில் இந்த 3 வசனம் போதும் நம்ம நாசமாக போகிறது. இதை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா இதை வச்சே நம்ம நாசமாக போயிடுவோம். இது அல்லாஹ் சொல்கிறான். இது நிச்சயமாக நாம் தௌராத்தை இறக்கினோம். இப்போ இது அல்லாஹ் பார், நான் சொன்னல அந்த உம்மத்துகள்லேருந்து ஃபஸ்ட்டு உம்மத்தை கொண்டு வரான், இப்ராஹிம் நபியுடைய அந்த வாரிசுகள்லேருந்து முதல் வாரிசை கொண்டு வரான். நான் தௌராத்தை இறக்குனேன், அதில் நேர்வழி காட்டுதலும் ஒளியும் இருந்தது, அதில் நேரான பாதை இருந்தது, ஒளியும் இருந்தது. அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் தானே இப்போ படித்தேன் நான். கல்யாணம் பண்ண ஒருத்தன் இன்னொருத்தன் கூட விபச்சாரம் பண்ணால் அவனை கொல்லணும். உனக்கு என்ன வயசு புரிஞ்சுதா? நீங்கள் படிக்கல, உங்களுக்கு புரிஞ்சதில்ல.